தற்போது கிடைக்கப்பெற்ற அண்மை செய்தி. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இதில் குற்றவாளி பிடிக்கப்பட்டது எப்படி என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் குற்றவாளி பிடிப்பட்டது எப்படி என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். இப்ப இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் இந்த குற்றவாளி பிடிக்கப்பட்டது எப்படி அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன, பதிவு செய்யுங்க. நிச்சயமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:20 மணிக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து வரும் 2ஆம் ஆண்டு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக ஞானசேகரன் என்ற நபர் திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் மேற்கொண்டு பல்வேறு தகவல் வெளியாகி இருக்கு. குறிப்பா கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட அந்த ஞானசேகரன் என்பவர் அந்த மாணவியை அணுகி அவர்களுடைய நெருக்கமான வீடியோவை எடுத்து அதன் மூலம் மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்திருந்தது இந்த முதல் தகவல் அறிக்கையில் வெளியானது. இதனை தொடர்ந்து பல்வேறு புதிய தகவல் வெளியாயிருக்கு. குறிப்பா அவரை அந்த சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு வெளியே வரும்போது காவல்துறையினர் பிடித்திருக்கிறார்கள் அந்த மாணவியின் புகாரின் பேரில். அப்போது அவரது செல்போனை ஆய்வு செய்த போது அதில் இருந்த வீடியோக்கள் அனைத்தையும் அழித்து விட்டிருக்கிறார். அவரை இந்த வீடியோ பதிவை பார்த்தபோது அது ஒன்றுமில்லை என்ற கணக்கில் காவல்துறையினர் அவரை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். அந்த செல்போனை மட்டும் வாங்கி கொண்டு திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். பின்பு அந்த செல்போனை ரெக்கவரி மூலம் எடுத்த போது பல்வேறு புதிய வீடியோக்கள் பதிவானது தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ளே புகுந்து பல மாணவிகளை பாலியல் துன்புறுத்தல் செய்ததும் பாலியல் பலாத்காரம் செய்ததும் தெரிய வந்திருக்கிறது. சுமார் 5க்கும் மேற்பட்ட மாணவிகளை தொடர்ந்து இவர் உள்ளே புகுந்து பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். அதே போல ஏற்கனவே இவர் மீது பல்வேறு திருட்டு சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்கள் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா இவர் திருடச் செல்லும் அனைத்து இடங்களிலும் திருடுவது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இளம் பெண்களை கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததும் தொடர்ந்து தெரிய வந்திருக்கிறது. சுமார் 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா கோட்டூர்புரம், சைதாப்பேட்டை, அதே போல மயிலாப்பூர், ராயப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இவர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதும் அந்த திருட்டு சம்பவங்களை அரங்கேற்றும் போது அங்கே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவி பெண்கள், இளம் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்திருந்ததும் தெரிய வந்தது. ஆனால் அதாவது இதுக்கு மானத்திற்கு பயந்து பல பெண்கள் இந்த திருட்டு சம்பவங்களை மட்டும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல பாலியல் பலாத்காரம் செய்யும் போது இவர் அழைத்து செல்லக்கூடிய நபர்கள் வீடியோ படம் எடுத்ததும் தெரிய வந்திருக்கிறது. இது மாதிரி சுமார் ஏராளமான வீடியோக்கள் அவர் செல்போனில் இருந்தது ரெக்கவரியின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அந்த அதாவது ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவத்தில் ஏற்கனவே சொன்னது போல அவருடைய காதலரும் மாணவியும் சேர்ந்து இருக்கும் போது வீடியோ எடுத்திருக்கிறார். அந்த வீடியோ முழுமையாக பதிவு செய்த இந்த ஞானசேகரன் பதிவாளர் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் போட்டு காண்பித்து விடுவதாக மிரட்டியிருக்கிறார். அதே போல அவருடைய தந்தைக்கும் அனுப்பி விடுவதாக தெரிவித்திருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் கெஞ்சி கதறி அழுத பின்பும் இதை சாய்க்காத ஞானசேகரன் இந்த மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். அதன் பிறகுதான் செல்போனில் உள்ள அனைத்து பதிவுகளையும் அழித்துவிட்டு காவல்துறையிடம் அப்பாவி போல் நடித்திருக்கிறார். அந்த செல்போனை ஆய்வு செய்த போதுதான் ஏராளமான திடுக்கிடும் தகவல் வெளியாகி பல்வேறு வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தற்போது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள ஞானசேகரனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி ராம்குமார்.